வாடிக்கையாளர் வேடத்தில் சென்ற பெண் போலீசால் வசமாக சிக்கிய கருக்கலைப்பு வைத்தியர். திடீரென வடக்கு கிழக்கு மக்கள் மேல் அக்கறை காட்டிய நாமல் ராஜபக்ச அனுரவிடம் கோரிக்கை. வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் 103 குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை. இலங்கை யூடியூபரை கனடாவில் வைத்து கைது செய்த போலீசார், வெளிவந்த திடுக்கிடும் பின்னணி. அவிசாவளையில் கோர விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் மரணம். சபாநாயகர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு, விசாரணையை ஆரம்பித்துள்ள லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு. அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் நிலை. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். களுத்துறை மாவட்டத்தில் பேருவளையில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கருக்கலைப்பு நிலையத்தை சினிமா படத்தில் வருவது போல் போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்துள்ளதோடு வைத்திய அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. வாடிக்கையாளர் போல நடித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கருக்கலைப்புக்காக நேரத்தை முன்பதிவு செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியோடு குறித்த நிலையத்திற்கு நேற்று விசேட போலீஸ் குழுவினர் சென்றுள்ளனர். அங்கு மாறு வேடத்தில் சென்ற பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ய தயாரான போதே அந்த வைத்தியர் வசமாக சிக்கியுள்ளார். குறித்த நபர் ஒரு கருக்கலைப்புக்காக 45,000 ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகையை அறவிட்டு வந்துள்ளது இதன் போது தெரிய வந்துள்ளது. சோதனையின் நேரம் கருக்கலைப்புக்காக பயன்படுத்தப்படும் அதிகளவான தடை செய்யப்பட்ட மருந்து வகைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசார் குறித்த நபரை அதிரடியாக கைது செய்த போது அங்கு இருந்த வைத்தியரின் உதவியாளர் அந்த இடத்திலேயே பயத்தில் மயங்கி விழுந்துள்ளார். அந்த மருத்துவர் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு பெரிய தொகையை லஞ்சமாக கொடுக்க முயற்சி செய்துள்ள போதும் அந்த முயற்சியை முறியடித்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை வடக்கு கிழக்கு மக்களுக்காக அரசாங்கம் உடனே நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கம்பக திகாரியா பகுதியில் நிகழ்ச்சியொன்றின் பின் ஊடகங்களுக்கு தெரிவித்த போது நாமல் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் வேகமாக செயற்பட வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாட்டில் அடுத்து நடத்தப்பட உள்ள எந்த ஒரு தேர்தலையும் சந்திப்பதற்கு தயாராகவே உள்ளது. கிராமிய மட்டத்தில் தமது அரசியல் குழுக்களை தேர்தலுக்கு பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எந்தவித தீர்மானங்களும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து தப்பியோடி வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள 103 குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வர இன்டர்போல் ஊடாக சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வருடத்தில் மாத்திரம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட 3 குற்றவாளிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதோடு இதுபோன்ற குற்றங்களை செய்து வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளவர்களிடமிருந்து 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் கடந்த ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வுட்லர் தெரிவித்துள்ளார். பெண்களை அனுமதியின்றி பொது இடங்களில் புகைப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் டொரண்டோ போலீசாரினால் இலங்கை யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதியின்றி வெளிநாட்டவர்களை படம் பிடித்தமை தொடர்பில் தொடர்ச்சியான சம்பவங்களை தொடர்ந்து 4 குற்றவியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. 45 வயதான குறித்த நபர் டொரண்டோ முழுவதும் பலமுறை தனிநபர்களை பொது இடங்களில் அணுகி அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை உண்டாக்கும் வகையில் அவர்களை படம் பிடித்ததாக அந்த நாட்டு போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். டொரண்டோ போலீஸ் சேவை வெளியிட்ட அறிக்கையின்படி இவர் கடந்த டிசம்பர் 10ஆம் திகதி போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 4 ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இவருக்கு குற்றவியல் துன்புறுத்தல் தொடர்பான 4 வெவ்வேறு சம்பவங்களையும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூன் 8ஆம் திகதி அன்று டண்டாஸ் வீதி மேற்கு மற்றும் டஃபரின் வீதி பக்கத்தில் ஒரு நிகழ்வில் ஒரு பெண் கலந்து கொண்டிருந்த போது குறித்த நபர் தன்னை படம் பிடித்ததை கவனித்துள்ளார். அந்த பெண் அவரை நிறுத்த சொன்ன போதும் அவர் சண்டையில் ஈடுபட்டுள்ளதோடு தொடர்ந்து அவரை துன்புறுத்தியுள்ளார். அத்தோடு பாதுகாப்பு உத்தரவை மீறி வெளியேற மறுத்துவிட்டார் என்று கனேடிய போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு செல்லும் முன்பே சந்தேக நபர் வெளியேறியதாகவும் மேலும் அந்த பெண்ணுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல பல பொது இடங்களில் அந்த நாட்டு பெண்களை அவர்களின் அனுமதி இல்லாது தனது சுய தேவைக்காக புகைப்படம் எடுத்தது தெரிய வந்துள்ளது. கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றவியல் துன்புறுத்தல் குற்றப்பத்திரிகை மூலம் வழக்கு தொடரப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு வழிவகுக்கும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.
சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மீது தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்த முறைப்பாடு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது. ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவரிடம் விசாரித்த போது சபாநாயகர் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமும் பணியாளர்கள் குழுவின் தலைவருமான சட்டத்தரணி சமிந்த குலரத்ன சபாநாயகருக்கு எதிராக லஞ்சம் மோசடி ஆணைக்குழுவில் நேற்று முன்தினம் முறைப்பாடை பதிவு செய்துள்ளார். இலங்கை வரலாற்றில் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் ஒருவர் சபாநாயகர் மீது இந்த வழியில் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளமை இதுவே முதல் முறை என்பதோடு சபாநாயகருக்கு எதிராக குலரத்ன 8 ஊழல் மோசடி மற்றும் பிற மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அரசுக்கு சொந்தமான 2 உத்தியோகபூர்வ இல்லங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல், 2 எரிபொருள் கொடுப்பனவுகளை சட்டவிரோதமாக வாங்கியமை, வாகனங்களை தவறாக பயன்படுத்துதல், பாராளுமன்ற ஊடக பிரிவுக்கு சொந்தமான உபகரணங்களை தவறாக பயன்படுத்துதல், நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்தாமல் பாராளுமன்ற கணக்கின் கீழ் கூடுதல் மதிய உணவு வசதிகளை பெறுதல், விசாரணை அதிகாரியை சட்டவிரோதமாக நியமித்து பாராளுமன்ற கணக்கிலிருந்து அவருக்கு பணம் செலுத்தி உணவு மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்குதல், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரப்பட்ட தகவல்களை வழங்க சட்டவிரோதமாக மறுத்தல் மற்றும் அவரது ஊழல் மற்றும் மோசடியை மறைக்க முயற்சித்தல், பாராளுமன்ற ஊழியர்களின் நிர்வாகத்தில் சட்டவிரோதமாக தலையிடுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவிசாவளை தல்துவ அமுதிரிகல பகுதியில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றோடு நேருக்கு நேர் மோதி நடந்த கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மோதிய வேகத்தில் கார் அருகிலுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்ததோடு மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி முற்றாக எரிந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 5 பேர் அவிசாவளை வைத்தியசாலையில் உடனடியாக சேர்க்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். காரில் பயணித்த 3 உயிரிழந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நாளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஹொரணை மாவட்ட பொது வைத்தியசாலையில் விசேட நிகழ்வொன்றில் உரையாற்றிய நேரம் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலதிக வரப்பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக சிலர் உயர் நீதிமன்றம் வரை சென்றுள்ளனர். ஆனாலும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் தேவையில்லை என்று சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமே அதனை செய்ய முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. வெள்ளிக்கிழமை சபாநாயகரால் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்ட இந்த தீர்ப்பின் பிரகாரம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்ய அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் மக்களின் பணத்தை வீண் விரயம் செய்வதை தவிர்த்து மீண்டும் மக்களுக்கு அதனை சென்றடைய செய்வதே எமது இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 10 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறித்த விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பல்லாங்குடை கசப்ப தேரரோடு 4 பிக்குகள் உட்பட 10 பேரும் இன்று காலை திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதோடு குறித்த வழக்கு கடந்த 2ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது நாட்டில் நிலவும் பொருளாதார சூழலில் எரிவாயு விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய சோகமான நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருக்சான் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னைய காலங்களில் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோது தற்போதைய ஜனாதிபதி ஒரே எரிவாயுவுக்கு நிறத்தை மாற்றி ஏன் 2 விலைகள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் இன்று அவரே ஆட்சியில் இருக்கும் போதும் நீல நிற எரிவாயு ஒரு விலையிலும் மஞ்சள் நிற எரிவாயு அதிக விலையிலும் விற்பனை செய்யப்படுவது ஏனென்று நாம் கேள்வி கேட்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். கோழி இறைச்சி, தேங்காய் எண்ணெய் மற்றும் மீன் வகைகளின் விலைகளும் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாது உயர்ந்துள்ளது. வர்த்தக மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் தூக்கத்தில் இருக்கின்றாரா அல்லது இந்த திருட்டுக்களுக்கு உடந்தையாக இருக்கின்றாரா என்று சந்தேகம் எமக்கு வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளார்.